மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் பெட்டுக்கு மண் சுமந்த லீலை ஆவணி மூலத்திருவிழா. சொல்லும் சிவமந்திரம் பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம் தகதக தகவென தகதிமிதம் தன விண்ணில் விளையாடும் சிவமே தனதன தந்தன தோம் தகிட தகிட மண்ணில் விளையாடும் சிவமே देवादि देवने श्री महादेवने ओम नमः शिवायने पादादि केसम लयम निरैंदोने ओम नमः शिवायने जय जय देवा जगन्मादेवा वरगुण शिवने नीवा जलकंठेश्वरा श्री जगदीशा श्री महालिंगने नीवा कैलयिन्नादा अर्धनारीसा गंगाधरने वैदीश्वरने हर हर शंकरा जय जय शंकरा यनकरुळ्पुरिवाय सदा शिवा देवादि देवने श्री महादेवने ओम नमः शिवायने निरैसूडियने नीलकण्ठने पार्वतीसने शिवमे तिरुनीरिल नी कालमेघम इन्द्रजालने शिवमे அடியார்க்கெல்லாம் சித்த மந்திரமே சிவாய நமஹ ஜபமே துதிப்போர்க்கெல்லாம் தூய நிலவாய் காட்சி அளிப்பான் நிஜமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பிரம்படிப்பட்டான் மண் சுமந்தான் பக்தனுக்காக சிவமே கடலில் விழுந்த பக்தனை தன் கையில் சுமந்த சிவமே என்றும் 16 என்ற வரமே அள்ளி தந்தார் சிவமே உடலில் சரிபாதி சக்தி என்று ஆணும் பெண்ணான சிவமே அருவம் அருவமாய் ஓங்கி நின்றவன் ஜோதி வடிவான சிவமே சங்கரமே தேவாதி தேவனே ஸ்ரீ மகாதேவனே ஓம் நம சிவாயனே பாதாதி கேசம் லயம் நிறைந்தோனே ஓம் நம சிவாய ஆனந்த சங்கர ரசானுல சைலகன்யா பக்ஷோஜ கும்பைவலி பைரம்பனேன ரோமாஞ்ச கஞ்சுக பரிஷ்கிருத காத்ரயஷ்டிம் தேவம் பஜாமி மதுராபுரநாதமீஷம் இக்ஷுகோதண்ட புஷ்பேஷு பாஷாங்குஷகரோஜ்வலாம் உத்யத்சூர்ய நிபாம் வந்தே தேவீம் திரிபுரசுந்தரீம் துஷட்புஜம் ஷண்முகம் அம்பிகாசுதம் குமாரமாதித்யம் சஹஸ்ரதேஜசம் வந்தே மயூராசனம் அக்னிசம்பவம் சேனான்யமத்யாஹமபீஷ்டசித்தயே ஏகமுக பாஹுயுக சவ்ய ஜபமாலாம் வாமகர புஸ்தக விபூதிதர தேகம் ஆபரண ருத்ராட்ச மால்யதர மௌலிம் வாதபுர நாயக ஸ்வரூபமிஹ வந்தே தத்தே புஷ்டாய முத்பாரம் யயா சுந்தர நாயகः தாம் லீலாம் அபிகாஸ்யேஹம் விசித்ரா விவிதேஷ்டதாம் யாதொரு லீலையினாலே இந்த சுந்தரேஸ்வரரானவர் பெட்டுக்காக மண் சுமையை தரித்தாரோ
அந்த மங்களகரமான லீலையை கூறுகிறேன். இந்த லீலையானது விசித்திரமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கின்றது. இன்னும் இது எப்படி இருக்கிறது என்றால் நம் பக்தர்களுடைய அபீஷ்டங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாய் இருக்கின்றது. பயோபாரே வேகவத்யாஹ மதுராபுரவாசினஹ பீடிதாश्च பிரபீதாश्च ஜனாश्च க்ரூர்மஹாரவம். பூர்வம் இந்த மதுராபுரிப்பட்டினத்தை அரிமத்ன பாண்டிய மன்னனானவர் நீதி தவறாமல் ராஜ்யாதிகாரம் செய்து வந்தார். அப்படி செய்து வருகின்ற நாளில் குதிரைகள் வாங்கும் நிமித்தமாய் பாலபுரேஸ்வரரை வரவழைத்து தம் பொக்கிஷத்தில் இருக்கின்ற மகத்தான திரவியங்களை எல்லாம் கொடுத்து அஸ்வங்கள் வாங்கி வரச் சொல்லி ஆக்ஞாபித்தார். இதை வாங்கிக் கொண்டிருந்த வாதபுரேஸ்வரரானவர் அநேகம் தேச தேசாந்தரங்களுக்கெல்லாம் சென்று கடைசியாக கிழக்கே இருக்கின்ற ஆவடியார் கோவிலுக்கு சென்று அங்கு ஜனவண்ணராக ஆவிர்பவத்திற்கும் இந்த சுந்தரேஸ்வருடைய கோயில் திருப்பணிகளுக்கும் மண்டப திருப்பணிகளுக்கும் பூஜை நைவேத்தியங்கள் போன்ற சிவ கைங்கரியங்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் இந்த மகத்தான திரவியங்களை எல்லாம் செலவழித்தார். இதை அறிந்த அரிமர்தன பாண்டிய மன்னனானவர் வாய்தா பிரகாரம் குதிரைகள் வந்து சேரவில்லை என்று வாதபுரேஸ்வரரை வரவழைத்து அவரை தண்டிக்கும் சமயம் இந்த சுந்தரேஸ்வரரானவர் நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி மாயாசம் செய்து மன்னரிடம் ஒப்படைத்துவிட்டு வாதபுரேஸ்வரரை தண்டனையில் இருந்து விடுவித்து விட்டு சென்றார். இருந்தும் மறுநாள் காலையில் குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறியதை அறிந்த அரிமர்தன பாண்டிய மன்னனானவர் வெகு கோபம் கொண்டு வாதபுரேஸ்வரரை வரவழைத்து சற்று கூடுதலாக தண்டிக்க தண்டனையை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்த வாதபுரேஸ்வரரானவர் இந்த சுந்தரேஸ்வரரை பிரார்த்தனை செய்தார். உடனே இந்த சுந்தரேஸ்வரரானவர் இந்த வேகவதியில் அதீத ஜலப்பிரவாகத்தை வரவழைத்தார். அதனால் மதுராபுரிப்பட்டினத்தில் உள்ள சமஸ்தமான ஜனங்கள் எல்லாம் பிரவாக ஜலத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாகவும் அதனால் பயந்து குக்குரல் இட்டுக் கொண்டு அரண்மனையை நோக்கி சென்றார்கள். அரண்மனை வாசலில் என்ன சத்தம் என்று மன்னன் வந்து பார்க்கும் பொழுது அரண்மனை வாசலில் இருந்து பட்டினமாத்யந்தம் வீதிகள் தோறும் 4 திசைகளிலும் இந்த பிரவாக ஜலமானது மென்மேலும் பெருகிக் கொண்டிருந்தது. இது என்ன என்று மன்னன் கேட்க சமஸ்தமான ஜனங்கள் எல்லாம் இது வேகவதியினுடைய ஜலப்பிரவாகம், வேகவதியினுடைய கரையை கடந்து கரை புரண்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மதுராபுரி பட்டினமானது மூழ்கிவிடும் போல் உள்ளது என்று முறையிட்டார்கள். உடனே இந்த அரிமர்தன பாண்டிய மன்னனானவர் அமைச்சர்களை வரவழைத்து வேகவதியினுடைய கரையை பள்ளமில்லாதபடிக்கு கெட்டியாக அடைக்க வேண்டும் என்று ஆக்ஞாபித்தார். மன்னரின் ஆக்ஞா பிரகாரம் அமைச்சர்கள் அனைவரும் வேகவதியினுடைய கரைக்கு வந்து பள்ளம் மேடுகளை எல்லாம் கணக்கெடுத்துக் கொண்டார்கள். அப்படி கணக்கெடுத்துக் கொண்டதில் வீடொன்றிற்கு 60 அடி வீதமாக பிரித்து தனம் உள்ளவர்களுக்கு 3 நபர்களும் தனம் இல்லாதவர்களுக்கு 1 நபருமாக கரையை அடைக்க வேண்டும் என்று வேலை அவசரம் என்பதால் சுறுசுறுப்பாகவும் சோம்பல் இல்லாமலும் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட சமஸ்தமான ஜனங்கள் எல்லாம் அவரவர்களுக்கு தகுந்தாற் போல் வேலையாட்களை நியமித்துக் கொண்டு கரையை அடைக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் எப்பொழுது கரையை அடைக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதிலிருந்து மதுராபுரிப்பட்டினத்தில் கூலிக்கு வேலையாட்கள் கிடைப்பதில் பற்றாக்குறையானது. அப்பொழுது மதுராபுரிப்பட்டினத்தில் அக்னி திக்பாகத்தில் வசிக்கின்ற பிட்டுவாரிச்சி என்ற 80 வயது நிறைந்த வயோதி வந்தியம்மைக்கு யாதொருவரும் இல்லாததால் கூலிக்கு வேலையாட்களை தேடிக்கொண்டிருந்தாள். இவள் யார் என்றால் ஸ்ரீ மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரத்தில் அதிக பக்தியை கொண்டிருப்பவள். புத்திர பௌத்திராதிகள் யாதொருவரும் இல்லாதவள். சிறு வீட்டில் வசிப்பவள். நித்தியமும் சிவ பூஜை செய்பவள். பஸ்ம ருத்ராட்சங்களை யதேஷ்டமாக தாரணம் செய்து கொள்பவள். இந்த க்ஷேத்திரத்தில் திருவனந்தல் பூஜை விசேஷம் என்பதால் தினமும் அதிகாலையில் எழுந்து
ஸ்வர்ண புஷ்கரிணியில் ஸ்நானம் செய்துவிட்டு ஸ்தோத்திர பிரதட்சிண நமஸ்காரங்கள் எல்லாம் செய்து ஸ்ரீ மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்வாள். பிறகு வீட்டிற்கு வந்து பிட்டு சமைத்து அதை வியாபாரம் செய்வாள். அதில் அதிக லாபம் கிடைக்க வேண்டும் என்று முதலில் சமைக்கின்ற பிட்டை ஸ்ரீ மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரருக்கு ஆத்மார்த்தமாக நைவேத்தியம் செய்துவிட்டு அதை ஒரு பிராமணுக்கு கொடுத்துவிட்டு மற்றதையெல்லாம் வியாபாரம் செய்வாள். அதில் எவ்வளவு லாபம் வந்தாலும் மறுநாள் பிட்டுக்குடைய முதலுக்கும் தன்னுடைய காலக்ஷேபத்துக்கும் தேவையானதை மற்றும் எடுத்துக்கொண்டு மற்றதையெல்லாம் சிவ கைங்கரியங்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் கொடுத்து விடுவாள். இப்பேற்பட்ட இந்த பிட்டுவாணிச்சிக்கு யாரொருவரும் இல்லாததால் கவலை நிறைந்த முகத்தோடு வீதிகளில் கூலி ஆட்களை தேடிக்கொண்டிருந்தாள். இப்படி கவலை நிறைந்த முகத்தோடு இருக்கக்கூடிய இந்த பிட்டுவாணிச்சிக்கு அனுகிரகம் செய்யும் நிமித்தமாய் சர்வ வியாபியான இந்த சுந்தரேஸ்வரரானவர் 16 வயது யவனராக வந்து இந்த பிட்டுவாணிச்சியின் முன் பொன் சிரிப்புடன் நின்றார். கையில் கூடையும் தோளில் மண்வெட்டியும் வைத்திருக்கின்ற இந்த பையனின் பொன் சிரிப்பை பார்த்து இந்த பிட்டுவாணிச்சி மயங்கி நின்றாள். இந்த சுந்தரேஸ்வரரானவர், என்னம்மா, யாரை தேடிக்கொண்டிருக்கின்றாய்? கூலிக்கு வேலையாட்கள் தேவையா இருந்தால் சொல். அவசர மராமத்து பணி நடக்கின்றபடியால் வேலை இருக்கும் இடம் பார்த்து செல்ல வேண்டும் என்று கூறினார். கையில் கூடையும் தோளில் மண்வெட்டியும் வைத்திருக்கின்ற இந்த சுந்தரேஸ்வரரை பார்த்து இந்த மூதாட்டியானவள், ஐயா, எனக்கென்று பிரித்து கொடுத்த பாகம் அடைபடாமல் இருக்கின்றது. அதை கெட்டியாகவும் உயரமாகவும் அடைக்க வேண்டும். உன்னை பார்த்தால் என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய துன்பத்தையும் பார்த்த இந்த சுந்தரேஸ்வரர் தான் என்னை ரட்சிக்கும் விதமாக உன்னை அனுப்பியுள்ளார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. என்னுடைய கலையை அழைத்து வருகிறாயா என்றால், இதையெல்லாம் பொன் சிரிப்புடன் பார்த்த இந்த சுந்தரேஸ்வரரானவர், அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உனக்கு வேலை செய்தால் எனக்கு என்ன கூலி கொடுப்பா என்று கேட்டார். உடனே இந்த பிட்டுவாணிச்சியானவள், ஐயா, என்னிடம் காசு ஏதும் இல்லை, இருந்தாலும் நீ செய்த வேலைக்கு கூலி இல்லாமல் அனுப்ப மாட்டேன், என்னிடம் இருக்கின்ற பிட்டை எல்லாம் உனக்கு தருகிறேன் என்றாள். சரி என்று ஒப்புக்கொண்ட இந்த சுந்தரேஸ்வரரானவர், அதை முதலில் கொடு என்று கேட்க இந்த பிட்டுவாணிச்சியும் சந்தோஷமாக கொடுத்தாள். தன் மணியில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து அனைத்து பிட்டையும் வைக்க சொல்லிவிட்டு அதை இடுப்பில் மணி நிறைய கட்டிக்கொண்டு இந்த சுந்தரேஸ்வரரானவர் இந்த வேகவதியினுடைய கரைக்கு சந்தோஷமாக புறப்பட்டார். இந்த வேகவதியில் பிட்டுவாணிச்சிக்கு பிரித்து கொடுத்த பாகத்திற்கு வந்து எந்த வேலையும் செய்யாமலும் வேலை செய்பவர்களை வேலை செய்ய விடாமலும் பிட்டை சாப்பிட்டுக் கொண்டு தான் மட்டும் சாப்பிடக்கூடாது என்று எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு பிட்டு தீரும் வரை எந்த வேலையும் செய்யாமல் இருந்தார். பிட்டு எல்லாம் தீர்ந்தவுடன் நேரே மறுபடியும் இந்த பிட்டுவாணிச்சி சமீபம் வந்து, ஹே பிட்டுவாணிச்சியே, நீ கொடுத்த பிட்டு எல்லாம் தீர்ந்து விட்டது, இருந்தாலும் மறுபடியும் உன்னிடம் வாங்கிக் கொள்ள வந்தேன் என்றார். உடனே இந்த பிட்டுவாணிச்சியானவள், என்னடா இது, இவன் இப்பொழுதுதான் சென்றானே, அதுக்குள்ளேயும் வந்து விட்டானே என்று யோசிக்க இந்த சுந்தரேஸ்வரரானவர், ஹே பிட்டுவாணிச்சியே, என்ன சந்தேகம் உனக்கு? நான் வேலை செய்தேனா இல்லையா என்றுதானே? எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். மற்றவர் பாகத்தை காட்டிலும் உன்னுடைய பாகத்தை அதி உன்னதமாகவும் கட்டியாகவும் அடைத்துள்ளேன். நான் பொய் சொல்கிறேன் என்றால் அதற்கு இந்த சுந்தரேஸ்வரரே சாட்சி. ஆனாலும் நீ கொடுத்த பிட்டு மாதுரியமாகவும் ருசியாகவும் இருந்ததாலும் உனக்கு அதிக சிரமப்பட்டு வேலை செய்ததாலும் உன்னிடம் மறுபடியும் வாங்கிக் கொள்ள வந்தேன் என்றார். அப்படியும் இந்த பிட்டுவாணிச்சி சற்று யோசிக்க இந்த சுந்தரேஸ்வரரானவர், நான் கேட்டுவிட்டேன் என்று நீ கவலை கொள்ளாதே, நீ சமைக்கின்ற பிட்டில் கட்டியாக இருக்கின்ற பிட்டை எல்லாம் நீ வைத்துக் கொள், உதிரியாக இருக்கின்ற பிட்டை மட்டும் எனக்கு கொடு என்றாள். உடனே இந்த பிட்டுவாணிச்சியானவள் சற்றும் யோசிக்காமல் நேரே வீட்டிற்குள் வேகமாக சென்று பிட்டை எடுக்கும் பொழுது பிட்டு எல்லாம் உதிர்ந்து கொண்டே வந்தது. இந்த சுந்தரேஸ்வருடைய மாயையினாலே நடப்பதை அறியாத இந்த பிட்டுவாணிச்சியானவள் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று
வேலைக்கார சுரூபியாயிருக்கின்ற இந்த சுந்தரேஸ்வரிடத்தில் இந்த பிட்டு எல்லாத்தையும் வந்து கொடுத்தாள். அதையும் கொஞ்சம் கூட மனம் சலிக்காமல் அனைத்தையும் வாங்கிக் கொண்ட இந்த சுந்தரேஸ்வரரானவர் கம்பீரமாக வீதிகள் நடந்து கொண்டு குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு வேகவதி தீரம் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமலும் எதை பற்றியும் சிந்திக்காமலும் தண்ணீருக்குள் குதித்து நீச்சல் அடித்துக் கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருந்தார். உடனே அப்பொழுது இந்த சுந்தரேஸ்வருடைய உடம்பானது சேரும் சகதியுமாக ஆனது. அந்த நேரத்தில் மன்னரின் ஆஜ்ஞா பிரகாரம் கணக்கு பிள்ளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது இந்த சுந்தரேஸ்வரரானவர் ஜீரணமான வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு கையில் கூடையும் தோளில் மண்வட்டியும் வைத்துக் கொண்டு நேரே கணக்கு பிள்ளையிடம் வந்து, ஏ கணக்கு பிள்ளையே, என் பெயரை முதலில் எழுதிக் கொள் என்று அதிகாரம் செய்தார். உடனே மற்ற வேலையாட்கள் எல்லாம் வந்து, என்னது உன் பெயரை முதலில் எழுத வேண்டுமா? ஒரு பிடி மண்ணை கூட எடுக்கவில்லை, எதற்கு உன் பெயரை எழுத வேண்டும் என்று கணக்கு பிள்ளையிடம் முறையிட்டார்கள். கணக்கு பிள்ளையோ இந்த சுந்தரேஸ்வரரை பார்த்து, யாரையா நீ? உன்னை பார்த்ததே இல்லையே, என்ன ஒரு வேலையும் செய்யவில்லையே என்று கேட்க, இந்த சுந்தரேஸ்வரரானவர், நான் இந்த ஊரின் மத்தியில் வசிப்பவன், எனக்கு யாரும் இல்லை என்றாலும் நான் அனாதையும் இல்லை. இங்கு செய்யப்பட்ட வேலையெல்லாம் என்னால் செய்யப்பட்டவை, என்னை கேள்வி கேட்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று உரக்க கூறினார். உடனே கணக்கு பிள்ளையானவர், இது மன்னரின் கட்டளை, அதனால் நீ கேட்க வேண்டும் என்று கூற, என்னது மன்னரின் கட்டளையா? அதையெல்லாம் என்னால் ஒரு பொழுதும் கேட்க முடியாது. என்னை கேள்வி கேட்க மன்னருக்கு அதிகாரம் இல்லை, நான் ஒன்றும் அடிமையும் இல்லை என்று இவர்கள் எல்லோரும் பொய் கூறுகிறார்கள். இவர்கள் கூறுவதை எல்லளவும் நம்ப வேண்டாம். என் பெயரை முதலில் எழுதிக்கொள் என்று கம்பீரமாக உரக்க கூறினார். இவருடைய கம்பீரமான வார்த்தையை கேட்ட அனைவரும் பயந்து விட்டார்கள். கணக்கு பிள்ளையும் இவர் பெயரை முதலில் எழுதிக் கொண்டு சென்றார். உடனே சுந்தரேஸ்வரரானவர் நேரே மரத்தடிக்கு சென்று தலையில் கூடையும் காலில் மண்வெட்டியும் வைத்துக் கொண்டு எல்லோரையும் வம்பிழுத்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் யாரையும் வேலை செய்ய விடாமலும் தானும் வேலை செய்யாமல் உன்னதமான விண்பாக்களை எல்லாம் பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது கணக்கு பிள்ளையானவர் மன்னரிடம் சென்று நடந்ததை தெரிவிக்க, மன்னரானவர் வெகு கோபம் கொண்டு நவரத்னம் பதித்த பிரம்பை எடுத்துக் கொண்டு யானையின் மீது ஏறி வேகவதி தீரம் வந்து பார்க்கும் பொழுது பிட்டுவாணிச்சியினுடைய பாகம் அடைபடாமல் இருப்பதையும் அவருக்கு வேலை செய்கிறேன் என்று சொன்னவன் உறங்கிக் கொண்டிருப்பதையும் பார்த்து இந்த சுந்தரேஸ்வரத்தில் வெகு கோபம் கொண்டு நேரே வந்து, ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கின்ற இவன் பார்ப்பதற்கு யோகியனாக இருந்தாலும் எந்த வேலைக்கும் லாய்ப்பும் இல்லை, யோகியனும் இல்லை. நம் நாட்டில் நம் கட்டளையை மீறினால் அவர்களுக்கு தண்டனையே என்று தங்கப்பிரம்பினால் இந்த சுந்தரேஸ்வருடைய முதுகில் ஓங்கி அடித்தார். அந்த அடியானது மூவுலகிலும் உள்ள எல்லா உயிர்கள் முதற்கொண்டு மன்னன் சமஸ்தமான ஜனங்கள் முதற்கொண்டு இந்த அடியானது விழுந்தது. உடனே இந்த சுந்தரேஸ்வரரானவர், ஏ அரிமர்தன பாண்டியா, என்னை அடித்து விட்டாய் அல்லவா, இதோ போகிறேன் என்று ஒரு மணல் கூடையை எடுத்து தலையில் சுமந்து வேகவதியில் போட்டுவிட்டு அந்தர்தானமானார். அங்கு இருந்த எல்லோருக்கும் என்ன நடந்தது என்று புரியவே இல்லை. மன்னருடைய ஆட்கள் பிட்டுவாணிச்சியிடம் சென்று, உனக்கு வேலை செய்கிறேன் என்று சொன்னவன் வேலை செய்யாமல் சென்று விட்டான், அவனை அழைத்துக் கொண்டு வா என்று கூற, இந்த பிட்டுவாணிச்சியானவள் நேரே வேகவதியின் கரையில் வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய பாகம் அடைபடாமல் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாய் நின்றாள். எல்லோரும் நடந்ததை அவரிடம் கூற, இந்த பிட்டுவாணிச்சியானவள் இந்த சுந்தரேஸ்வரரை பிரார்த்தனை செய்தாள். அவள் எப்பொழுது பிரார்த்தனை செய்தாலோ உடனே ரிஷபாரூடராய் அம்பிகா சமேதராய் சமஸ்தமானவர்களுக்கும் காட்சி கொடுத்துவிட்டு கைலாசத்தில் இருந்து புஷ்பக விமானத்தை வரவழைத்து பிட்டுவாணிச்சியுடைய முதிர்ச்சியை போக்கி எவனமாக மாற்றி எல்லோரும் முன்னிலையும் தேவ துந்துபிகள் முழங்க இந்த பிட்டுவாணிச்சியை கைலாசத்திற்கு அழைத்துச் சென்றார். இந்த வேகவதியானது பழைய நிலைக்கு வந்தது. எல்லோருடைய கரையும் அடைத்திருந்தது. அதிலும் இந்த பிட்டுவாணிச்சியினுடைய கரை மட்டும் உயர்ந்திருந்தது. பிறகு அசிரியாய்
மன்னரிடம், ஏ அரிமர்தன பாண்டியா, நீ கொடுத்த மகத்தான திரவியங்கள் எல்லாம் இந்த வாதபுரேஸ்வரர் எனக்காக செலவழித்தாரே தவிர அவர் ஒன்றும் எடுத்துக் கொள்ளவில்லை. இருந்தாலும் உன் பொக்கிஷத்தை போய் பார்த்தால் 1க்கு 2 மடங்காக இருக்கும். உன் ஆட்சி உண்மையாக இருந்ததாலும் வாதபுரேஸ்வரரும் பிட்டுவாரட்சியும் என்னுடைய சிறந்த பக்தர்கள் என்று காட்டுவதற்காகவும் அவர்களை ரட்சிக்கும் பொருட்டும் உனக்கு அனுகிரகம் செய்யும் நிமித்தமாய் இந்த லீலையானது நடத்தப்பட்டது என்று கூறி இந்த சுந்தரேஸ்வரரானவர் அசிரியாய் இந்த அரிமர்தன பாண்டிய மன்னனுக்கு அனுகிரகம் செய்தார். இந்த கலையை, இந்த லீலையை யார் ஒருவர் கேட்கிறார்களோ, யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ மீனாட்சி சோமசுந்தரேஸ்வருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். மிக அழகாக பிட்டுக்கு மண் சுமந்த அற்புதமான லீலையில் சிவாச்சாரியார் அற்புதமாக முழங்கி, இப்பொழுது அரிமர்தன பாண்டியன் அற்புதமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி மிகச் சிறப்பாக வந்தியம்மையினுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக ஆளாள சுந்தரனாக, கல்யாண சுந்தரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த அற்புதமான லீலை நடைபெற்று அற்புதமாக அந்த வரலாற்றை நம்முடைய சிவாச்சாரியார் சொல்லி மகள, இதை யார் ஒருவர் மனம் மெய் மொழிகளால் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியவனாக ஆளாள சுந்தரனாக எம்பெருமான் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அற்புதமாக நம் மனதில் பதிய வைத்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் கோடானு கோடி நன்றி. இதோ அரிமர்தன பாண்டியன் வருகிறார், பார்க்கிறோம், அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். இந்த லீலை அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வந்திக்கிழமை கொடுத்த அந்த பிட்டை உண்டு ஆடிப்பாடி கரையை மற்றவர்கள் அடைத்த பொழுது இவர் அடைக்காமல் ஆடிப்பாடி மகிழ்ந்து வெகு சிறப்பாக அந்தர்யாமியாக அவர் மீது விழுந்த அடி உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களின் மீது பட்டவுடன் தான் அரசன் பட்டு தெளிந்தான். பட்டு தெளிபவன் ஞானி என்று சொல்லுவார்கள். அப்படி எல்லாம் வந்திருப்பது ஈசன் தான் என்பதை உணர வைக்கின்ற ஒரு உன்னதம் அற்புதமாக அங்கே பிட்டு விளங்கப்படுகிறது. அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தனையும் சொக்கநாத பெருமான் நிகழ்த்துகிற திருவிளையாடல் என்பதனாலே தங்க மண்வெட்டி, தங்க குவளை என அந்த பிட்டு அமுது அவருக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சொக்கநாதராக வந்திருக்கக்கூடிய வில்வம் அணிந்து அற்புதமாக நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியா பிட்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். நம சிவாய, ஓம் நம சிவாய, அருணையாடும் அரசிவனே, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அருணையாடும் அரசிவனே, ஓம் நம சிவாய. அண்ணாமலையானே அனல்முக ஈசனே, அண்ணாமலையானே அனல்முக ஈசனே, தென்னாடுடையானே, ஓம் நம சிவாய. பொன்னார் மேனி மேல் புலியுடை சூடியே, மின்னிடும் லிங்கமாய் அருவுரு காட்டியே, கண்களில் தீபமாய் கொலுவிருக்கும் கோலமே,
கார்த்திகை நாதனாய் சேவை தரும் ஈசனே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அருணையாடும் அரசிவனே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அருணையாடும் அரசிவனே. ஓம் நம சிவாய. ஆனந்தசங்கரசாகுணசைலகன்யா ரக்ஷோதகும்பயுகளி பரிரம்பரேண ரோமாஞ்ச கஞ்சுக பரிஷ்கிருத காத்ரயஷ்டிம் தேவம் பஜாமி மதுராபுரநாதமீஷம். திக்ஷிதோதண்ட புஷ்பேஷோ பாஷாங்குஷகரோज्ज्वल உத்யத் சூர்ய நிபாம் வந்தே தேவீம் திரிபுரசுந்தரி. விஷட்புஜம் ஷண்முகம் அம்பிகாசுதம் குமாரமாதித்ய சஹஸ்ரதேஜசம் வந்தே மயூராசன மக்தி சம்பவம். சேனான்யனுத்யாஹ நபீஷ்ட சித்தயே ஏகமுகபாசுனிக சத்யசமானா ஆபரண ருத்ராட்ச மான்விதமௌலி வானபுரநாயக ஸ்வரூபமிஹ வந்தே. பூர்வம் இந்த மதுராபட்டணத்திலே ஜலப்பிரவாகமாக வந்து இந்த மதுரை என்பதை அழித்து வருவதாக இந்த மக்கள் எல்லாம் இந்த அரண்மனை வாசல் வந்து முறையிட்டார்கள். உடனே மந்திரிமார்களை அழைத்து என்னவென்று பார்த்து வர சொன்னது. இந்த வேகவதி ஜலமானது வேகமாக இந்த மதுரை என்பதை அழித்து வருவதாக சொன்னார்கள். உடனே நல்ல கூலியாளை வைத்து கரையை அடைக்க வேண்டுமா உத்தரவிட்டிருந்தோம். அவர்கள் தேடி பார்த்ததை எங்க ஒரு நல்ல ஆளும் கிடைக்காத காரணத்தினால் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவிட்டிருந்தோம். அது என்னவென்றால் தன்யாளாக இருப்பவர்களுக்கெல்லாம் 2 பங்காகவும் தரித்திரலாக இருப்பவர்களுக்கெல்லாம் 1 பங்காகவுமாக இருந்து இந்த கரையை அடைக்க வேண்டுமாய் உத்தரவிட்டிருந்தோம். மதுரை என்பதிலே வந்தியம்மை என்று புட்டு வாணிச்சி இருக்கிறாராம். அவர் மக்கள் பேர் யாரும் கிடையாதாம். அவர் அத்தக்கூடியாலை வைத்து வேலை பார்த்து வருகிறாராம். அவனும் அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டு தெம்மாங்கு பாடிக்கொண்டும் இருக்கிறாராம். வேறு வேலையும் பார்க்காமல் வேலை பார்ப்பவர்களையும் வேலை செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறாரா. எமது கணக்கப்பிள்ளையை அழைத்து என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்து வர சொன்னதை எல்லா கரையும் அழைத்திருக்க இந்த வந்தியம்மை கரையும் மட்டும் அடைக்கப்படவில்லை. யாரையா நீ, ஏனையா நீ கரை அடைக்கவில்லை என்று சொன்னதற்கு நீ யாரையா என்னை கேட்பதற்கு, நீயோ எனது அடிமை, உன் அடிமரத்தில் பாண்டிய மகாராஜாவும் எனக்கு அடிமை என்று சொல்கிறாரா. வெகு ஆச்சரியத்துடனே யாம் இங்கு வந்து சேர்ந்தோம். இங்கு வந்து பார்த்தால் அனைத்து கரையும் அழைத்திருக்க இந்த வந்தியம்மை கரை மட்டும் அழைக்கப்படவில்லை. எமது ராஜ்யத்தில் யார் தப்பிதம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லி இவர் பார்ப்பதற்கு யோக்கியனாக தெரிகிறாரே தவிர வேலைக்கு லாய்க்கு இல்லை என்று சொல்லி நான் இப்பொழுது இவரை தண்டிக்கப் போகிறேன். அற்புதமாக அரிமர்த்தன பாண்டியன் அவரை தங்க பெரும்பு கொண்டு அவரை எழுப்ப எல்லாம் அல்ல சொக்கநாத பெருமான் கரை அடைப்பதற்காக இதோ அற்புதமாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி அழகு அற்புதம். இந்த அற்புதமான பிட்டுக்கு மண் சுமந்த எம்பெருமானுடைய லீலையை நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏக
அனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய் கடல்கள் வெல்க உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெரும் துறை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெரும் துறை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா. மதுரை மாநகரில் வந்தி என்று ஒரு வயதான பெண்மணி. பிள்ளை குட்டி கிடையாது, தனி கட்டை. பிழைப்பிற்கு பிட்டு விற்று பிழைப்பவள். ஆனால் மதுரை சோமசுந்தர கடவுள் மீது அளவில்லாத பக்தி கொண்டவள். தினமும் அவிக்கும் பிட்டை முதலில் சோமசுந்தர பெருமானுக்கு நிவேதனம் செய்துவிட்டுத்தான் தனது விற்பனையை தொடங்குவாள். இந்த காலகட்டத்தில் மதுரையை அரிமர்த்தன பாண்டியன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அப்போது சிவபெருமானுக்கு தனது திருவிளையாடலை நிகழ்த்தி பார்க்க ஒரு ஆசை தோன்றியது. திடீரென்று வைகை ஆற்றில் பெரிய வெள்ளம் கரை புரண்டு ஓடும்படி செய்தார். பாண்டிய மன்னன் வைகை ஆற்றின் கரையை உயர்த்த ஆணையிட்டான். உடனே அமைச்சர்கள் குடிமக்களின் பெயர்களை எழுதி குறித்து ஒவ்வொருவரும் எந்தெந்த அளவு கரையை உயர்த்த வேண்டும் என்று அளவிட்டு கொடுத்தனர். அவ்வளவுதான். மக்கள் ஆவேசம் வந்தவர்கள் போல மறுகணமே வேலையை ஆரம்பித்து விட்டனர். நீள நீளமான வைக்கோல் பிரிகளை திரட்டி அவற்றின் மீது தழைகளை போட்டு மண்ணை வெட்டி கூடை கூடையாக கொண்டு வந்து அவற்றின் மீது கொட்ட வைகை ஆற்றின் கரை மெல்ல மெல்ல உயர ஆரம்பித்தது. இதில் தங்களால் முடிந்தவர்கள் தாங்களே வேலை செய்தார்கள். செல்வந்தர்கள் கூலிக்கு ஆளை வைத்து தங்கள் பங்குக்கு கரையை உயர்த்தினார்கள். ஆனால் கிழவி வந்தி என்ன செய்வாள்? தானே வேலை செய்ய தெம்பில்லை, கூலிக்கு ஆள் அமர்த்த பணமும் இல்லை. தான் நித்தமும் வணங்கும் ஆலவாய் அழகனை மனதார வேண்டினாள். திக்கற்றவளாகிய எனக்கு தெய்வமே நீயே துணை, என்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்று
என்று மனமுருக வேண்டினாள். மூதாட்டி வந்திக்கு கை கொடுக்க சிவபெருமான் கூலியாளாக வருகிறார். அழுக்கான பழந்துணியை உடுத்தி ஒரு இற்று போன கூடையை தலையில் கவிழ்த்து கொண்டு ஒரு தேய்ந்த மண்வெட்டியோடு கூலியோ கூலி, கூலிக்கு ஆள் தேவையோ என்று கூவியபடி வந்தியின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார். வந்திக்கு பரம சந்தோஷம். தக்க சமயத்தில் வந்திருக்கிறானே. ஆனால் அவனை பார்த்தால் கூலி வேலை செய்பவன் போல தோன்றவில்லை. நல்ல வளமான 35 வயது வாலிபன் போல் தோன்றுகிறானே. அவனை கிழவி கூப்பிட்டு தன் சந்தேகத்தை கேட்டு விடுகிறாள். பாட்டி, நீ கேக்குறது என்னமோ நியாயம்தான். ஆனா எனக்கு பெற்றோர் ஒருத்தரும் இல்ல. சதா மயானத்துலதான் இருப்பேன். அங்க இருக்கிற பேங்க தான் எனக்கு உறவு. என் சம்சாரம் அன்னபூரணி, உலகத்துக்கே சோறு போடுறவ. ஆனா என்ன பிச்சாடனம் செய்ய விட்டுட்டா என் மூத்த பிள்ளைக்கு மகோதரம். ஊர்ல எங்க என்ன விசேஷம்னாலும் அவன் தான் போயாகணும். சின்ன பிள்ளை தகப்பஞ்சாமி ஆயிட்டான். இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்குது சொல்ல? அட, விஷத்தை கூட தின்னு பாத்துட்டேன். எனக்கு சாவே இல்லன்ட்டாங்க. சரி, மண்ணெடுத்தாவது பொழைக்கலான்னு உன்னிடம் வந்துட்டேன். இதை கேட்டுவிட்டு கிழவி கடைசியாக, எனக்காக கரை எடுக்கிற இந்த வேலைக்கு உனக்கு கொடுக்க என்கிட்ட காசு பணம் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா நான் அவிக்கிற பிட்டு பலகாரத்தை உனக்கு தரேன். உனக்கு சம்மதமா என்றாள். சிவனும் அதற்கு சம்மதம் தெரிவித்து, பாட்டி, முதல்ல எனக்கு அந்த பலகாரத்தை கொடு. ரொம்ப பசியில இருக்கேன். தின்னுட்டு போய் கரைவேலையை கவனிக்கிறேன் என்றார். பாட்டியும் 5 எழுத்து மந்திரத்தை உளமாற ஜெபித்தபடி பிட்டை எடுத்து இளைஞனுக்கு படைக்கிறாள். அவனும் அதை உண்டுவிட்டு வைகையாற்று கரையை அடைந்து அங்கு பதிவு செய்யும் ஆவணத்தில் மூதாட்டி வந்தியின் ஆள் சொக்கன் என்று பெயரை பதிவு செய்துவிட்டு மண்ணெடுத்து கரையை உயர்த்தும் பணியில் ஈடுபடுகிறார். மற்றவர்கள் பங்கு கரையெல்லாம் கிடுகிடுவென்று உயர்ந்துவிட சொக்கனின் பங்கு கரை சரியாக உயர்த்தப்படாமல் இருந்தது. வேலை செய்வது போல பாவனை செய்வார். சிறிதளவு மண்ணை வெட்டி கூடையில் எடுத்துக்கொண்டு போய் கொட்ட வேண்டிய இடத்தில் கொட்டாமல் வேறு இடத்தில் கொட்டுவார். பின்பு அதை பார்த்து சிரிப்பார். அந்த சிரிப்பில் இன்னும் பல வேலையாட்கள் கலந்து கொள்வார்கள். உடனே அவர்களோடு பாட்டு பாட ஆரம்பித்து விடுவார். அவர்களும் சேர்ந்து இணைந்து பாடுவார்கள். மேற்பார்வையாளர்கள் வந்து கேட்டால், ஆடி பாடி வேலை செஞ்சாதான் களைப்பு தெரியாது, வேலையும் கிடுகிடுன்னு ஆகும் என்று அவர்களை சமாளிப்பார். இப்படி பொழுது சாயும் வரை ஆட்டமும் பாட்டமுமாக கழிய மற்றவர்களின் பங்கு கரை உயர்ந்து காணப்பட சொக்கனின் பங்கு உயர்த்தப்படாமல் அப்படியே இருந்தது. அன்றைய வேலை எவ்வளவு தூரம் ஆகியிருக்கிறது என்று காண விளக்கு வைக்கும் நேரத்தில் அரிமர்த்தன பாண்டியன் வருகிறான். பார்க்கிறான். சொக்கனோ ஒரு மூலையில் நின்று வெள்ளத்தை பார்த்து பித்து பிடித்தவன் போல சிரித்துக் கொண்டிருக்கிறான். பாண்டியன் கடும் கோபத்துடன் அடைப்படாத கரையை காண்பித்து, இது ஏன் இன்னும் அடைப்படவில்லை? இதற்குரிய ஆள் எங்கே? கொண்டு வா அவனை என்று கர்ஜிக்க பணியாட்கள் சொக்கனை பிடித்து கொண்டு வந்து மன்னன் முன் நிறுத்துகிறார்கள். மன்னனின் கேள்விக்கெல்லாம் ஒரு பதிலும் கூறாமல் சொக்கன் மன்னனை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறான். மன்னனுக்கு கடும் கோபம் வந்துவிடுகிறது. வேலையும் செய்யாமல் கேட்டால் சிரிக்கவா செய்கிறாய் என்று உருமியபடி தன் கையில் இருக்கும் பொற்பிரம்பால் சொக்கனின் முதுகில் ஓங்கி அடிக்கிறான். அவ்வளவுதான். அந்த அடி மன்னனின் முதுகு, அரசியின் முதுகு, மக்கள் எல்லோரின் முதுகு, அனைத்து ஜீவராசிகளின் முதுகு என்று அண்ட சராச்சரமெங்கும் பாண்டியன் அடித்த அடி விழுகிறது. சொக்கனாக வந்த சிவன் மறைகிறான். மூதாட்டி வந்திக்கு காட்சி தந்து அவளை கைலையில் சேர்த்துக் கொள்கிறார். வைகையில் வந்த வெள்ளம் மாயமாய் மறைந்து போகிறது. பாண்டிய மன்னனுக்கு அசரீரியாக ஆலவாய் அழகன் அருள் பாலிக்கிறார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் பெட்டுக்கு மண் சுமந்த லீலை ஆவணி மூலத்திருவிழா. சொல்லும் சிவமந்திரம் பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம்